ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பட்டர் முறுக்கு ரெசிபி பார்க்கலாம். பட்டர் முறுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸில் செய்வாங்க. பேசிக் மாவு அரிசி மாவு தான். அதோட கடலை மாவு, பொட்டுக்கடலை மாவு, உளுத்த மாவுன்னு எது வேணால் போட்டு செய்யலாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. இன்றைக்கி அரிசி மாவும் கடலை மாவும் சேர்த்து செய்கிற பட்டர் முறுக்கு ரெசிபி பார்க்கலாம். அரிசி மாவு கடையில் கிடைக்கிற மாவை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையானது அரிசி மாவு 3 கப்பு, கடலை மாவு 1.5 கப்பு, எள்ளு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 2 டீஸ்பூன், பெருங்காயம் 2 டீஸ்பூன், வெண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன். 2 மாவையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கணும். எள்ளு சீரகத்தை எல்லாம் மண் தூசி இல்லாமல் பார்த்து போட்டுக்கணும். சீரகத்தை நல்லா கையால் தேய்ச்சி விட்டு போட்டுக்கணும். இப்படி செய்கிறதுனால சீரகத்தோட வாசனை முறுக்கில் நல்லா தெரியும். பெருங்காயம், உப்பு எல்லாம் போட்டுண்டு வெண்ணெயும் சேர்த்து நல்லா மாவை கலந்து விட்டுக்கணும். அப்போ தான் வெண்ணெய், உப்பு எல்லாம் சீராக நல்லா கலந்துக்கும். இப்படி நல்லா கலந்து விட்ட பிறகு தான் தண்ணி சேர்த்து மாவை பிசையணும். மாவு இப்படி நல்லா அமுங்குற அளவுக்கு பதத்துக்கு, ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இலகியும் இல்லாத அளவுக்கு பிசைஞ்சுக்கணும். இப்போ முறுக்கு பிழிகிற குழலில் உள்ள நல்லா எண்ணெயை தடவி 1 ஸ்டார் இருக்கிற அச்சை போட்டுக்கணும். வாணலியில் எண்ணெய் விட்டு சூடானது முறுக்கை நல்லா பரவலாக பிழிஞ்சு விடணும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா வெந்ததும் எடுத்துடலாம். சுவையான பட்டர் முறுக்கு ரெடி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.